Assalamualaikum, welcome to NF Lifestyle. Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். TTDI என்கிற இடத்துல பஜார் தான் பார்க்க போறோம். ரமலானுக்குள்ள பஜார் நிறைய ஃபுட் ஸ்டால்லாம் இருக்கு. நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே முர்த்தபா ஸ்டால் பாருங்க. நல்ல பெரிய ஸ்டால். இத கடைசியா பார்க்கலாம். அதுக்கு அடுத்து நிறைய ஸ்டால் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கியூ பண்ணி நிக்கறாங்க. எதுக்குன்னு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். இது என்ன ஸ்டால்னு பார்த்தீங்கன்னா ஐயாம் குஞ்சின்னு போட்டிருக்கு. டர்மரிக் சிக்கன் ஃப்ரை. ஸோ அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பீஃப் இருக்குது, மட்டன் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்குவீஸ் இருக்குது, ப்ரான் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லாயிருக்கும் போல் சாப்பாடு நிறையா வச்சுருக்காங்க. அடுத்து என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம். ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ், ஃப்ரைட் மீ, அந்த மாதிரி மீ கோரிங், கொய்த்தியா கோரிங் சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த சுகர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. இதில் ஒரு பாட்டில் நான் வாங்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறாங்கண்டு. ஆனால் ரேட் அதிகம்தான். சின்ன பாட்டில் வந்து 10 வெள்ளி, கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது 15 வெள்ளி போட்டிருக்காங்க. ஸோ அதை வாங்கிட்டு அடுத்து போனாக்கா மலேசியா ஃபேமஸ் சாத்தே. சாத்தேனா கபாப், சிக்கன் கபாப்னு சொல்லுவோம்ல, அதே வந்து மலேசியன் ஸ்டைலில் செய்கிறது. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட். இங்கே ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து டொமேட்டோ ரைஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு கியூ நிற்கிது. இது என்னத்துக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே நிறைய குயே வச்சுருக்காங்க. குயேனா பலகாரம்னு அர்த்தம். நம்ம சேனலில் கூட உண்டேலாம் நான் போட்டிருக்கேன் அது. அப்புறம் இது வந்து ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறாங்க. இதுக்கு கியூ நிற்கிது. அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராப் ஃப்ரை, பேபி கிராப் ஃப்ரை. இது குட்டி குட்டி நண்டு அப்படியே வந்து மாவில் போட்டு பொரிச்சு வைப்பாங்க. நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாருமே. ஆனால் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. எங்கள் ஃபேமிலி நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வடை TTDIன்னு போட்டிருக்காங்க. நம்ம இந்தியன்ஸ் ஷாப் இது. இங்கே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அக்கா வந்து நல்லா சுட சுட வடை சம்சாலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு ஆப்பம் இருக்குது, கறிப்பாப்பு இருக்குது, அப்புறம் வந்து பகோடா இருக்குது. நான் வந்து ஒரு சம்சாவும் 2 சம்சாவும் ஒரு கறிப்பாப்பும் வாங்கினேன். அதுக்கப்புறம் இடியப்பம் ஒரு 5 இடியப்பம் வாங்கிக்கிட்டேன் சஹருக்கு சாப்பிட்றதுக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னாக்கா கொலக்கட்டை, லட்டு, அப்புறம் தேங்காய் பர்ஃபி, அப்புறம் அதிரசம் எல்லாம் வச்சுருக்காங்க. கொலக்கட்டை வந்து கருப்பு கொலக்கட்டையும் இருக்குது. அப்புறம் சுழியாம் எல்லாம் இருக்குது. வடை போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அங்கே மசால் வடை போடுறாங்க. இட்லி பாருங்கள், 3 மாதிரி இட்லி இருக்குது. கேவூர் இட்லி, தாளிச்ச இட்லி, அப்புறம் நார்மல் இட்லி, இடியப்பம், நசிலமாக இருக்குது. இப்போ அதுக்குள்ள சம்பல் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கெட்டில் வந்து சாம்பார் வச்சுருக்காங்க. நோம்பு வச்சுட்டு இதெல்லாம் பார்க்கும் போது சரியான பசி வருது. அதுக்கடுத்தும் குவே கடை தான் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குவே லாப்பீஸ் இருக்குது. பேர் சொல்லக்கூட முடியல, அவ்வளோ குவே இருக்குது. இங்கே வந்து மீ சூப், மீஹூன் சூப்லாம் வச்சுருக்காங்க. நூடுல்ஸ் சூப்னு சொல்கிறது. இது வந்து ஜெல்லி வச்சுருக்காங்க. கோகோனட் ஜெல்லி, லைச்சி ஜெல்லிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து நசி சம்போ, மலேசியன் ஸ்டைல் சிக்கன் கறி, பீஃப் கறி, சம்பால், அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களோட ஃபேவரட் ஃபுட்னு கூட சொல்லலாம். அடுத்து வந்து கரும்பு சாறு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஐஸில் வச்சும் வச்சுருப்பாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக கேட்டால் ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுப்பாங்க. பாருங்கள், பெரிய பெரிய பேக்கெட்டும் இருக்குது, பாட்டில் இருக்குது. நம்ம இதில் ஒரு பெரிய பேக்கெட் ஒன்று வாங்கிக்கலான்ட்டு வாங்க போகிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே ஊற்றி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. எதுவும் கலக்க மாட்டாங்க. பெருசு வந்து 5 வெள்ளி, சின்னது 3 வெள்ளி, பாட்டில் வந்து 4 வெள்ளி போல். ஸோ எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது மோஸ்ட்லி எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க. இங்கே நம்மளும் வாங்கியாச்சு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இங்கே வந்து மீன் பொரிச்சு சோறு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சிக்கன் ரைஸ் இருக்குது. இது வந்து பூயோனாக்கா காடை பொரிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்கவே பசி எடுக்குது. நோம்பில் பார்த்தா ஆசையாக இருக்குது எல்லாமே வாங்கணுண்டு. இந்த குவே பாருங்கள், பேக் பண்ணி எல்லா மாதிரியும் வச்சுருக்காங்க. ஒரு பேக்கிங் வந்து 3 வெள்ளி. அப்புறம் பிஸ்கட் ராயா, நம்ம நிறைய ராயாக்குள்ள பிஸ்கெட்லாம் இருக்குது. அடுத்து இங்கே வந்து மீஹூன் கோரிங், மீ கோரிங்க்கு வந்து கோழி பொரிச்சதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஜாலர் ஸ்டால் வச்சுருக்காங்க. ரொட்டி ஜாலர், கறி ஐயாம்ண்டு, கோழிக்கறியும் ஜாலரும் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ ஜாலர் ஊற்ற போகிறாங்க பாருங்கள். இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. நான் செய்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் சுற்றுறது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சுற்றுறாரு. இந்த மாதிரி அழகாக வச்சு மடிக்கிறது பாருங்கள். ரோல் பண்ணி அழகாக வச்சிடுறாங்க. ரோல் பண்ணுறது பாருங்கள், அழகாக பண்ணுறாங்க.
அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சேனலில் இருக்குது, சாகு குலாம் லக்கான்ட்டு ப்ரௌன் சுகர் போட்டு சாப்பிட்றது. ரெசிபி வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணுங்கள். நிறைய மாதிரி ஜல்லிலாம் வச்சுருக்காங்க, தேங்காய் பால் போட்டது, பண்டான் போட்டதெல்லாம். அப்புறம் பல மாதிரி ஜூஸ் இருக்குது, தாய் டீ, அப்புறம் பெரி மில்க், வெனிலா ப்ளூ, அப்புறம் வந்து மிக்ஸ் ஃப்ரூட், கத்தீரா ஜோஹோர்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் புதுசாக செய்கிறாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மலேசியன் ஸ்டைல் இப்போ ஸ்ப்ரிங் ரோல் தான். இதுக்கு சரியான க்யூ நிற்கிது பின்னாடி வரைக்கும். ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு சில்லி சாம்பால் வச்சு ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டு திருப்பியும் சில்லி சாம்பால் போட்டு வைப்பாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து சிக்கன் விங் க்ரில் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கும் சரியான க்யூ நிற்கிது. நாங்கள் போனப்போ மணி 4:30 தான் இருக்கும், சரியான க்யூ. இங்கே வந்து மேங்கோ ஸ்மூத்தி, அப்புறம் பனானா ஸ்மூத்தி, அவகாடோ, ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் பல மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குமே சரியான க்யூ தான். அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட ஃபேவரட் நசீலமா வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் நிற்கிறாங்க. இதுக்கும் க்யூ பின்னாடி வரைக்கும் நிற்கிது. அதிலே எல்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கு வந்து நிறைய பல மாதிரி வெரைட்டி சைட் டிஷ் வச்சுருக்காங்க. பெரிய இறால், அது வந்து லாப்ஸ்டர் ஃப்ரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு இறால். எது கேட்குறோமோ அது வச்சு கொடுப்பாங்க. மேலே பாருங்கள் நெத்திலி கருவாடு முட்டை வச்சுருக்கு. அப்புறம் நசீலமா தெல்ல கோரிங்னா பொரிச்ச முட்டை, அப்புறம் ஐக்கன் மசீன் தெல்லோர்னா கருவாடும் பொரிச்ச முட்டையும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல மாதிரி எல்லாம் வச்சு பீஃப், கோழி, அதுக்கப்புறம் வந்து ஈரை வறுத்தது எல்லாம் இது மாதிரி என்ன வச்சு கேட்குறோமோ அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. எல்லாமே 4 வெள்ளி, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அடுத்து இது பார்த்திங்கன்னா மீனில் செய்கிறது ஒத்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழை இலையில் வச்சு நெருப்பில் சுட்டு கொடுப்பாங்க. இதுவும் நல்லாயிருக்கும். 5 பீஸ் வந்து 7 ரிங்கிட், 8 பீஸ் 10 ரிங்கிட் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்பம் பாலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆப்பம் மாதிரி தான். இது மாவு போட்டுட்டு மேலே நிறையா சீனி தூவிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து அந்த ஸ்டிக்கி ரைஸ் பிளாக் கலர் இருக்கும்ல, கருப்பு பூலன்னு சொல்லுவோம். அப்புறமா அவிச்ச சோளம் கொஞ்சம் போட்டுட்டு அதை அப்படியே மடித்து வச்சுருவாங்க. மடித்து நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுலேயே வந்து முறுமுருண்டு மெல்லிசாவும் செய்வாங்க. அதுவும் இதில் செய்கிறாங்க பாருங்கள். அதுவும் அதுக்கும் சரியான க்யூ நிற்கிது. அடுத்து வந்து இது ரொம்ப என்னோடய ஃபேவரேட், என் பிள்ளைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ இது என்னென்னா ஸ்டிக்கி ரைஸ் வச்சுட்டு மேலே வந்து மேங்கோ வச்சு அதுக்கு ஒரு சாஸ் கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 10 வெள்ளி இது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கோம். வீட்டில் போய் நான் எப்படி சாப்பிட்ணுன்னு நான் காட்டுறேன். அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் இட்லின்னு கூட சொல்லலாம், அப்பம்னு தான் சொல்லுவாங்க இதையும். அப்புறம் பல மாதிரி ஜெல்லி, கோகோனட் ஜெல்லி, கீவி, லைச்சி, ட்ராகன் ஃப்ரூட், அப்புறம் மிலோ, கோகோனட் மில்க் பண்டான் சேர்த்தது, அப்புறம் ஆரஞ்சு ஜெல்லி, பல மாதிரி இருக்குது ஜெல்லி. அடுத்து வந்து பிரியாணி ஜோஹர்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமஸான பிரியாணி இது. அதுக்கு வந்து இறைச்சி கறி, அப்புறம் இறைச்சி பெரட்டினது, பிளாக் பெப்பர் சிக்கன், அந்த மாதிரி பல மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குமே சரியான க்யூ நிற்கிது. இந்த டிடிடிஐ பக்கத்து ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தரையாச்சும் போய் அதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கு, பார்க்கவே செம்மையாக இருக்குது. இங்கே வந்து இந்த தெப்பம் பிடித்த ஐஸ்டிமேவா பாயாஜரஸ்னு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு கஸ்டர்ட் தான். அடுத்து இங்கே வந்து பிரியாணி தான். அதுக்கு வந்து லேம்ப் ஷேக்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்கவே அப்படி தான் இருக்குது. நோன்பு வச்சுட்டு பார்க்கும்போது பசிக்குது, எப்படா நோன்பு திறப்போன்னு இருக்குது. அதுக்கு பல மாதிரி நண்டு பெரட்டினது, மீன் கறி, அப்புறம் லேம்ப் ஷேக் பெரட்டினது என்னமோ வச்சுருக்காங்க, பல மாதிரி இருக்குது. அதுக்குமே க்யூ இருக்குது. இது வந்து மலேசியன் ஃபுட், நசி சம்போன்னு சொல்லுவாங்க. மலேசியன் ஸ்டைல் வந்து கறிலாம் வச்சுருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இங்கே தான் நான் வந்து சாப்பாடு வாங்க போகிறேன். மீன்லாம் பொரிச்சிட்டு சம்பால்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கவே அப்படி தான் இருக்குது. என்ன வாங்குறதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறமா ஃபைனலாக வந்து ஃப்ரைட் சிக்கனும் அதோட கொஞ்சம் மசாலாவும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தேங்காய் பால் கறி ஒன்று இருக்கும் மசாலாமான, அது எடுத்துக்கிட்டேன். அப்புறமா பொட்டேட்டோ கட்லட் மலேசியன் ஸ்டைலில் உள்ளது அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். வீட்டில் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது, வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு. இன்னும் அந்த நசீலமா கடையில் வந்து க்யூ பண்ணி தான் நிற்கிறாங்க பிள்ளைங்க. அவங்கெல்லாம் வந்தால் தான் வாங்கலான்ட்டு க்யூ பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 10 பேர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சோயா மில்க் விற்கிறாங்க. அப்புறம் நசி அரப் விற்கிறாங்க. அதுக்கு சிக்கன் கிரில் பண்ணது, இறைச்சி எல்லாம் இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த செம்படா கோரிங்னு சொல்லிட்டு பலாப்பழம் மாதிரியே இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதை வந்து மாவில் நினச்சி பொரிப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னால் கிட்டன போய் வீடியோ எடுக்க முடியல, சரியான க்யூ அதுக்கும்.
அது பக்கத்தில் பார்த்திங்கன்னாக்கா இது வந்து கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஃபத்திஹா வாங்கி கேட்டாங்க. சரி ஒன்று வாங்கலாம், எல்லாம் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்க போகிறோம். இது நல்லாயிருக்கும். மாவு போட்டு பொரிச்சிட்டு மேலே நல்லா சில்லிலாம் போட்டு கொடுப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உரப்பாக வேணுன்னா கூட போட்டு கொடுப்பாங்க, கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து லைட் ஸ்பைசி தான் கேட்டிருக்கோம். குரங்கு பட்டாஸ் தான் வாங்கியிருக்கோம். ஃபத்திஹா அதுதான் விரும்பி சாப்பிடும். நோன்பு வச்சுருக்கிறதுனால அவங்க கேட்குறாங்க. சரி ஒன்று வாங்கலான்ட்டு வாங்குகிறோம். நார்மலாக வெளியில் வந்து 7 வெள்ளி தான், இங்கே வந்து 9 வெள்ளி போட்டாங்க. இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த இடம். ஏன்னா டிக்டாக்ல FBலாம் போட்டு ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக்கிட்டாங்க சாப்பாடெலாம். அப்புறம் இந்த புட்டு பிரிங்கினாக்கா, புட்டு நம்ம ஊரில் கொலா புட்டுலாம் செய்வோம்ல, இது வந்து குட்டி குட்டி கோப்பையில் செய்வாங்க. குட்டி குட்டியாக இருக்கும். 5 பீஸ் வந்து 4 ரிங்கிட் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல மாதிரி இருக்குது. இங்கே வந்து சிக்கன் கிரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டால்லையுமே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. வர வர கூட்டம் அதிகமாகிடுச்சு. மழை வர வருது, நல்லா இருட்டிக்கிட்டு வருது. சீக்கிரமாக வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போனோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் கிரில் சிக்கன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட் நம்ம பார்த்த ராஜா முர்த்தபா, மலேசியன் ஸ்டைல் முர்த்தபா. இதோட ரெசிபி நான் கண்டிப்பாக இன்ஷால்லா நம்ம சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டால் நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் கஸ்டமரும் நிறையா இருக்காங்க. நல்லா இருக்கும் போல். இந்த ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு நிற்கிறவங்க மலேசியன் ஆக்டர். அவங்க நேம் வந்து ரின் ரஹீம். ட்ராமாலெலாம் வருவாங்க, பிள்ளைங்க விரும்பி பார்ப்பாங்க. அங்கே அவங்களும் அந்த ஸ்டாலில் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இது பாருங்கள், முர்த்தபா எப்படி போடுறாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவை வளர்த்து போட்டாங்க தோசைக்கல்லில். அதுக்கப்புறம் முட்டையில் வந்து வெங்காயம் போட்டு அடித்து வச்சுருப்பாங்க. அது ஒரு 2 ஸ்கூப் மாதிரி ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பரட்டி வச்சுருக்கிற பீஃபு இல்லாட்டி சிக்கன் இந்த மாதிரி போட்டுட்டு மடிச்சிருவாங்க. அவ்வளோதான். இதுதான் மலேசியன் ஸ்டைல் முர்த்தபா. நான் கண்டிப்பாக இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ரெசிபி போடுறேன். நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு கறி கொடுப்பாங்க, சிக்கன் கறி கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சாலட் ஒன்று கொடுப்பாங்க, ஆனியன் சாலட். அது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதோட நம்ம கிளம்பியாச்சு. மழை வந்துருச்சு, தூர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதோட கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, நாசிலமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து இந்த சிக்கன் கிறிஸ்பி சிக்கன் வாங்கினோம்ல, அது சூடோடு வச்சோன்னே வேர்த்து விட்டுருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இது நான் வாங்கின எனக்குள்ள சாப்பாடு, கிரேவி, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்து பொட்டேட்டோ கட்லட் இருக்குது. அதுக்கப்புறமா பிளேட்டில் எடுத்து வச்சு நான் காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து இது வந்து தாஹூ பகடைல்னு சொல்லுவாங்க. தஃபு ஃப்ரை பண்ணியிருக்கோம், ஸ்டஃபிங் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஒரு சில்லி வச்சு சாப்பிட்ணும். அடுத்து இது வந்து ஸ்டிக்கி ரைஸ் மேங்கோ வச்சு சாப்பிட்றது. இதுவும் நான் அப்புறமா எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா, இது கறிப்பாப் புசிங்னு சொல்லிட்டு லேயர் கறிப்பாப் நம்ம சேனலில் கூட ரெசிபி இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அது அப்புறம் உண்டே இதுவுமே நம்ம சேனலில் இருக்குது. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளார வந்து கருப்பட்டி வச்சுருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இது வந்து நம்ம இந்தியன் ஷாப்பில் வாங்கின கறிப்பாப்பும் சம்சாவும் இருக்குது. இது இடியப்பம் வாங்கினது. அதுக்குள்ளே சாம்பார் சாகருக்காக வாங்கினேன். அதை அங்கே வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து இது வந்து இந்த அப்பம்னு சொன்னேன்னா ஸ்வீட் அப்பம். இது வந்து அரிசி மாவில் செய்கிறது. நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபசியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதுக்கப்புறம் இது ஒரு புட்டிங் மாதிரி தான், 2 லேயராக இருக்கும். இதுவும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் இஃப்தாருக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 லேயராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட் இது. வாழை இலையில் ஒரு கப்பு மாதிரி செஞ்சு உள்ளார அந்த புட்டிங் வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம், இஃப்தாருக்கு டைம் ஆகுது.
இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்பம், சமோசா, கறிப்பாப், உண்டை, அதுக்கப்புறம் வந்து தப்பம்பளித்தா, அதுக்கப்புறம் கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை, ஒரு கறி, அப்புறம் பொட்டேட்டோ கட்லட், அப்புறம் நசிலமா பேக் பண்ணது, அதுக்குள்ளே சம்பல் இருக்குது, அப்புறம் இது தஹு பகடைல், அதோட சாஸ் இருக்குது, அப்புறமா மேங்கோ வச்சு ஸ்டிக்கி ரைஸ், அது எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வாங்கின கரும்பு சாறு அதையும் ஒரு ஜெக்கில் ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஐஸ் லெமன் டீ வீட்டில் வந்து செஞ்சோம் அது. அப்புறம் இது வந்து மாதுளம்பழம் ஜூஸ் எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கத்தீரான்னு ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் இங்கே. ஸோ அதுவும் வாங்கினோம். இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு தெரில, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இஃப்தாருக்கு நம்ம குடிச்சு பார்க்கலாம். இப்போ இஃப்தார் டைம் வந்துருச்சு, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். வீட்டில் வந்து முட்டை 2 நான் பொரிச்சுக்கிட்டோம், நசிலமாக்கும் நான் எனக்கும் பொரிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த புட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குண்டு, கஸ்டர்ட் புட்டிங் எப்படி வேணாலும் சொல்லலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாழையில் கோப்பை மாதிரி செஞ்சு அதில் 2 லேயர் ஊற்றிருக்காங்க, நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கத்தீரா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். இது பாருங்கள், அதில் வந்து ஜம்ஜா விதை இல்லை பருப்பு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. அப்புறம் இது ஸ்டிக்கி ரைஸும் அந்த மேங்கோ, அதுக்கு ஒரு சாஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. மேங்கோ ஒரு பீஸ் எடுத்துக்குவோம், அந்த ரைஸில் வச்சுட்டு அந்த சாஸ் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கங்க, அதுதான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். மேங்கோட இனிப்பும் அந்த சாஸோட இனிப்பும் தான் வச்சு சாப்பிட்ணும். ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ நமக்கு மேங்கோ சீசன் வருது, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. இதோட இந்த வீடியோ முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.